ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து வெளியில கிளம்பி எங்கேயோ போறா. அந்த டைம்க்கு அவங்க அப்பா நீ எங்கேயும் போக வேண்டாமா, நீ வீட்லயே இரு, நான் வந்து உன்னோட கடையை வந்து உன் ஃப்ரெண்ட்ஸை 2 பேரையும் பார்த்துக்க சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாம உனக்கு எதனா தேவைன்னா என் ஆளுங்களை அனுப்பி நான் வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் அப்பா நீங்க என்ன ஏதோ ஒரு அடிமை நடத்துற மாதிரி நடத்துறீங்க, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு வந்துட்டு நான் ஒன்னும் டீனேஜ் பொண்ணோ இல்லைன்னா வந்து 10 வயசு பொண்ணோ கிடையாது, எனக்கு சுயமா யோசிக்க தெரியும் அப்படின்னும் போது இதை பாருமா, உனக்கு யோசிக்க தெரியும் தெரியாதெல்லாம் நான் சொல்ல வரல, ஆனா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதுல உன்னோட பிரச்சனையும் நான் பார்த்து ஆகணும், தயவு செஞ்சு நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வராங்க. நான் தான் அவளை வெளியில கூட்டிட்டு போக போறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் மேல கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, பட் ஆனா வந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்பனா நான் போயிட்டு வரோம், நீங்க அது வரைக்கும் இங்க வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துக்கு தானுவ காட்டுறாங்க. அவன் அந்த மாஃபியாவை போய் மீட் பண்ண போனா இல்லையா, அந்த மாஃபியாக்காரன் உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு, ஒண்ணு இப்பவே என் கையால நீ இங்கேயே சேர்த்துரு, இல்ல அப்படின்னா நான் கொடுக்குற காசை வாங்கிக்கோ, எனக்காக அவன்கிட்டயே நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்றான். இவனுமே இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வடிவேலு கணக்கா ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். பார்த்தா ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோவை பாக்குறதுக்கு தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம். அவளுக்கே தெரியாம தான் ஹீரோவை இங்க வர சொல்லியிருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு வந்துட்டு என் நம்பிக்கையை வீணாக்கிடாதீங்க, அவருக்கு தெரியாம நான் இதை பண்ணிருக்கேன், அதுவும் வந்துட்டு அவர் உன்னோட விஷயத்துல எல்லாத்துலயும் பயங்கரமா டென்ஷன் ஆவாரு, அதனால எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் வந்துடாதீங்க, பொறுமையா வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க, நீங்க 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியா வந்து அந்த மால் பூராவும் சுத்திக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து தனியா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா சொல்லாம கொல்லாம அங்க வந்து நின்னுறாரா. என்ன நம்பாம நீங்க என்னையே வேவ் பாக்கிறதுக்காக இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, உங்க 2 பேரையும் கிளம்பும் போது ரொம்ப ஏதோ மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நான் பேசிட்டணும்னு தோணுச்சு, அதனாலதான் உங்களை நேர்ல பாத்துட்டு உங்க கூடயே இருந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி எங்க அவ அப்படின்னு கேட்கும் போது இவங்களும் அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அடியால் ஒருத்தன் வந்துட்டு சார் அவங்க 2 பேரும் கீழே ஃப்ளோர்ல இருக்காங்க, அதை இப்பதான் வந்து நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி விட்டுறான். அவ்வளவுதான் இவர் செம டென்ஷன் ஆயிராரு. நீ என்னையே ஏமாத்திட்டு என் பொண்ணு அவங்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டியா, அவளுக்கு எதனா ஆச்சுன்னா அது எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு போறாரு. இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் பயங்கரமா ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் சொல்றேன் ஆனா நீ ரியாக்ட் மட்டும் பண்ணாத, உன்னோட அப்பாவோட ஆளுங்க இங்க எல்லாம் வந்துட்டாங்க, நம்மள சுத்தியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் இவங்களை துரத்த ஆரம்பிச்சிடறாங்களா, இவங்களும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீ போ பத்திரமா இரு, நான் வந்து உன்னை கண்டிப்பா பார்க்க வரேன், நான் இப்ப கிளம்புறேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன சொல்றானா, இதோட திரும்பி உன்னை பார்க்காம போயிடுவோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழறா. அவ வந்துட்டு அவனை விடுற மாதிரி இல்ல, நான் உன்னை தனியா போக விட மாட்டேன், கண்டிப்பா நீ தனியா போறேன்னா எங்க அப்பா எதுனா உன்னை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயினோட அப்பா அங்க கண்ணோட வந்துடுறாரு. அட பாவி, உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு எனக்கு நல்ல வேலை பண்ணினி அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. இவ போய் முன்னாடி நின்னுக்கிறா. அவனை எதுனா நீங்க பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்னதான்ப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றா. உங்க அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. தயவு செஞ்சு உங்க 2 பேரையும் எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்கள பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா இவர் பொண்ணு மட்டும் அவர் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. மரியாதையே நீ நவரு, அவனை நான் இன்னைக்கு சுட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க இந்த கண்ணை புடிச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கிட்ட. அந்த டைமுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி போயிட்டாங்கன்றது. அதனால வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வேற எல்லா இடத்துலயும் ஆள் அனுப்பி தேட சொல்லியிருக்காரா. ஹீரோவோட தம்பிக்குமே தெரிஞ்சிடுது. அவனுமே இப்ப தேடுறதுக்காக பயங்கர டென்ஷனோட அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. எங்க அவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்களுக்கு எதுவுமே தெரியல. ஃபைனலா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், தம்பி, அதுக்கப்புறம் தம்பியோட ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு இடத்துல தேடலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. இங்க பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. ஆனா ஹீரோயின் தான் பயங்கரமா பயப்படுறா. கண்டிப்பா நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா எங்க அப்பா உன்னை எதனா பண்ணிடுவாரு, அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா என்னோட வீட்டுக்கு நான் போகாததும் பெரிய தப்பு, எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன ரொம்ப நம்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதோட ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு வந்து ஒன்னாவே இருந்துடுறாங்க. ஹீரோயினோட வீட்டுல அவங்க அப்பா பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா கிட்ட.
நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண, என்ன இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சியா அப்படின்னும் போது அவ வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம அதுல பிரிச்சு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவருக்கு வந்து என்னன்னா இழுத்துட்டு நான் நைட்டு கூட கூட்டிட்டு வரல பத்தியா, அப்பல இருந்தே உனக்கு தெரிய வேணாம் அவன் எவ்வளவு கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கண்ணோட துரத்திக்கிட்டு இருந்தா யாருதான் திரும்ப வருவா, நீங்க எங்க கொன்னுடுவீங்களோன்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரும் பயந்து ஓடினாங்க, அவங்களோட பிளான் அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு சைட்ல தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோயினோட அப்பாவும் அவங்க ஆளுங்களும் வந்துடுறாங்க. ஆனா அங்க இருந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி போயிருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஹீரோக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயினோட அப்பா எல்லா இடத்துலயும் தேடுவாருன்னு சொல்லிட்டு. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா இடம் மாறி மாறி தங்க வச்சுட்டு இருக்கான் ஹீரோயினை. அப்ப வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நாளைக்கு காலையில என்ன ஆனாலும் சரி, உங்க அப்பா என்ன பண்ணாலும் சரி, நம்ம 2 பேருமே வந்து உங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றான். அங்க தம்பி இருக்க இடத்துல இருந்து காலையில கிளம்புறாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு அவனோட தம்பி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. தம்பிக்காரன் நேரா போயிட்டு ஹீரோயின் கிட்ட, நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விடுறேன் அப்படின்னும் போது அவ சொல்லிடுறா, ஒரு அவசியம் இல்லப்பா, நீ கிளம்பு, உன்னோட வேலையை மட்டும் பாரு, நான் தெரிஞ்சுதான் வந்து இவன் கூட ஓடி வந்தேன், அதனால நீங்க யாரும் இந்த விஷயத்துல தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவனுக்கு அது செம பெரிய இன்சல்ட் ஆயிடுது. இவன் தாட்டு போட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அந்த டான்சர் என்ன சொல்றா அப்படின்னா, இது பாரு, உனக்கு அவ தெளிவா நோ சொல்லிட்டா, இதுக்கு மேலேயும் அவ பின்னாடி நீ அலைஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு தான் வந்து அசிங்கமா இருக்கும். நீயே நல்லா திங்க் பண்ணி பாரு, உங்க அண்ணனை தான் அவ லவ் பண்றா, அவ உன்ன லவ் பண்ணிருந்தானா நானே வந்து உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா இதுக்கு மேலேயும் நம்ம முட்டாள்தனமா வேற ஒருத்தவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா பொண்ணை ஃபர்ஸ்ட் உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்த்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா, நேரா போயிட்டு அவர் காலாண்டியே மூட்டி போட்டு உட்காந்துக்கிறான். நான் பண்ணது எல்லாம் தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நானும் உங்க பொண்ணு வந்து உயிருக்கு உயிரா லவ் பண்றோம், எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க, நாங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோயினோட அப்பா கொலை வெறி ஆயிடுறாரு. கண்ணை கூடுறா, இன்னைக்கு இவனை இங்கேயே நான் சுட்டு பொலி போட்டுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா நடுவுல ஹீரோயினோட அம்மா தான் வந்து பூந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் இதை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. எல்லா பொண்ணுங்களும் அப்பாங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் வந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கலன்னா உயிரோடையே இருக்க மாட்டேன், இதுதான் என்னோட கடைசி காதல், இவன் தான் வந்துட்டு எனக்கு புருஷனா இருந்தா இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்பாவால ஒண்ணுமே சொல்ல முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, கேடுனா கட்டு ஒழிங்க, ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் மட்டும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உடனே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போறான். அங்க வியூ என்ன சொல்றான்னா, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை நான் இதுக்கப்புறம் லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு உண்மையாவே உன்னை லவ் பண்றா, அவளை ஏமாத்துறதுக்கோ அவங்க அப்பா மேல இருக்க தப்புக்கு அவளை பழி வாங்குறதுக்கோ உனக்கு எப்படி தோணுச்சு, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, நீ மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்றானுங்கன்னா, எங்களுக்கும் அந்த அளவு தான்டா கோவம் வருது, என்ன பண்றது, நீ வந்து எங்க ஃப்ரெண்ட் ஆயிட்ட, அதனாலதான் வந்து உன்னை விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றானுங்க. அடுத்த நேர தம்பியை போய் பாக்கிறதுக்கு போறான். அங்க போனா தம்பி வந்து அப்படியே முறைச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். இதை பாருடா, உனக்கு இப்போ என்னால இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ எல்லாம் மனுஷனே இல்ல, ஒரு நாள் எங்க அப்பா திட்டும் போதெல்லாம் நான் ஏன்டா இவ்வளவு மோசமா இவர் திட்டுறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையாவே நீ வந்து ஒட்டுண்ணி மாதிரி எங்க கூட ஒட்டிக்கிட்டு இவ்வளவு நாள் வாழ்ந்த, ஆனா எங்க குடும்பத்தை எப்படி அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு போனேல்ல, அம்மா உன் மேல இவ்வளவு பாசமா இருந்தாங்க, ஆனா அவங்கள என்ன அளவுக்கு நீ ட்ரீட் பண்ணிட்ட, இதுல இருந்து தெரியுதுல்ல நீ வந்து யாரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்க பிள்ளை இருக்கேன், நான் அவங்க 2 பேரையும் பார்த்துப்பேன், நான் நல்லா படிச்சு முடிச்சிருவேன், கண்டிப்பா வேலைக்கு போவேன், அவங்கள பாத்துக்க எனக்கு தெரியும், மரியாதையா நீ வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்லிடுறான். கிளம்பிடலாம் அப்படின்னு பாக்குற நேரத்துக்கு கரெக்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு ஷூவை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ வந்துட்டேன்னு எனக்கு தெரியும்ப்பா, இனிமே எங்கேயுமே போகாத, என் கூடயே இரு அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள கட்டி பிடிச்சு கொஞ்ச நேரம் அழறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏதோ தப்பு பண்றேன்னு மட்டும் எனக்கு தெரியுது, தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாத, நீ என்ன பண்ற, என்கிட்டயே வந்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சில சாங்கியம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு கோயில்ல ஏதோ சாங்கியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் கிளப்பி அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. ஆனா இதுக்கு கூட அவங்க அப்பா வரல. அதனால ஹீரோயின் கொஞ்சம் ஃபீல் பண்றா.
இப்பதான் அம்மா என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட தனியா கேக்குறாங்க, உன்னோட சொந்தக்காரங்க கூட இருக்கேன்னு ஏன் அவங்க ஏன்பா வரல யாருமே அப்படின்னு கேட்கும் போது, நான் தான்மா யாரையும் கூப்பிடல, அவங்க கொஞ்சம் லாங்ல இருக்காங்க இப்போதைக்கு, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் நான் கூப்பிடல அப்படின்னு சொல்றான். உனக்கு அம்மா இருக்காங்கன்னு சொன்னல, அவங்க ஏன் வரல அப்படின்னு கேட்கும் போது, அவங்க இன்னொரு ஃபேமிலியோட சந்தோஷமா வாழறாங்க, எப்பயோ நான் வேணான்னு தூக்கி போட்டுட்டு போனவங்க தானே, அவங்கள நான் அம்மாவாவே ஏத்துக்கல, எனக்கு அவங்க யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மறுபடியும் இந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோயினோட அப்பாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு, உங்களோட டென்ஷனை நான் வேணா குறைக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லமா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பயங்கர ஜாலியா இருக்கானுங்க. ஏதோ ஒண்ணுடா, அந்த கல்யாணத்துக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கோயேன், ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்கள சைட் அடிக்கிறதுக்காவது நமக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நீங்க அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், நீங்க கல்யாணத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிடுறான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க ஹீரோயினோட அப்பங்கார இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ரஸ் செம்ம கடுப்புல இருக்கா. இப்ப தானும் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இனிமே வந்துட்டு அந்த ஆள் உனக்கு என்னென்னலாம் பண்ணானோ, அவனால உனக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு நீ நினைச்சியோ அது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், பணம் பேரு புகழ், உனக்கு என்ன ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, இவன் வந்து இவளை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எதுக்காக நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, அவனுக்கு இவ்வளவு நாள் நீ என்னென்ன செஞ்சியோ அதை விடவும் அதிகமா உன்னை வந்து இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக்கி காட்டுறேன், நீ வந்துட்டு யாருக்கும் வந்து ஸ்டெப்னி ஆக்கி பலம் இருக்க வேண்டாம், நீ வந்து எனக்கு பொண்டாட்டியா இருப்ப அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஓகே பண்ணிடுறா. தானுவ நேரா ஹீரோவோட அம்மா வந்து மாஸ்டர் கிட்ட வராங்க. நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற, உண்மையை சொல்லு, அவன் என்ன பண்றான், அவன் எங்க போயிருக்கான், எங்க தங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, என்கிட்ட அவன் எதுவும் சொல்லல அப்படின்னு போய் சொல்றாரு. ஆனா வியூ வந்து அந்த இடத்துல என்ன சொல்றா அப்படின்னா, அவன் ஏதோ பழி வாங்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, இதை பாரு நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு, நாங்க 2 பேரும் சாப்பிட வரோம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாரு. அப்பா தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது வந்து நீங்க சைலண்டா இருக்கக்கூடாதுப்பா, ஏன் அப்படின்னா அவனை நம்மளால யாராலையும் தடுக்க முடியல, ஆன்டியால மட்டும்தான் அவனை தடுக்க முடியும், ஆன்டி சொன்னா மட்டும்தான் அவன் கேட்பான், அதனால தயவு செஞ்சு அவன் என்ன பண்றான்றது உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். எங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் வந்து பலமா நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ நான் கொஞ்சம் வெளில போற வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஏய் ஓடி போலான்னு பாக்குறியா என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. சேச்சே, உன்னை விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற வாழ்க்கையே கிடையாது, நீ எப்படி வந்து இந்த மாதிரி நினைக்கலாம், என்னோட வாழ்க்கையில முக்கியமான பர்சனே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் லாஸ்டா ஹீரோயினை வந்து பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போறான். அதாவது கல்யாணத்துக்கு வராம விட்டுலான்ட்டு யோசிக்கிறானா என்னன்னு தெரியல. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு மீட்டிங்க்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. பட் ஆனா வீட்டுல கல்யாணத்துக்கு ஜாம்னு எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வாசல்ல எல்லாம் பார்த்தா ஹீரோவோட ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாம் வைக்கிறாங்களா. அதை பார்க்கும் போது அவருக்கு மனசே கேட்கல. ஒரே பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட நம்ம போலனா எப்படி அப்படின்னு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த போட்டோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் இப்பதான் வந்து ஹீரோவோட அம்மாவை அவன் வேலை செய்யற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டாண்ட கூட்டிட்டு வராரு. ஹீரோயினோட அப்பாவை பார்த்த உடனே அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருது, பூச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை பொழந்து ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க. இப்பதான் மாஸ்டர் சொல்றாரு, உன்னோட பையன் வந்து பூச்சானோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறான், அந்த பொண்ணு இவனை உண்மையா ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆனா அந்த பொண்ணை வந்து பழி வாங்கணுன்றதுக்காக தான் இவன் இதை பண்றான் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துக்கு ஹீரோ எங்கடா போனான் அப்படின்னு பார்த்தா அவன் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இங்க வர ஐடியாலேயே இல்லையா என்னன்னு தெரியல. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.